இந்த வீடியோல லீட் கோட் ப்ராப்ளம் 268 எப்படி சால்வ் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க so that நான் கொடுக்குற கோட் அண்ட் கான்செப்ட்ஸை நீங்க கிராஸ்ப் பண்ணி உங்க லீட் கோட் அக்கௌண்ட்ல ஓனா கோட் பண்ண முடியும். அது உங்க ரெஸ்யூமே பில்டிங்க்கும் உங்க ப்ரொஃபைல் பில்டிங்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லெட்ஸ் ஸ்டார்ட் தி ப்ராப்ளம். ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு அரே கொடுத்துருவாங்க. அந்த அரேல 0ல இருந்து nக்குள்ள எல்லா நம்பர்ஸும் இருக்கும். லென்த் ஆஃப் தி அரே வந்து n-ஆ இருக்கும். ஆனா ஒரே ஒரு நம்பர் மட்டும் மிஸ்ஸிங்கா இருக்கும். அது என்ன நம்பர்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ப்ராப்ளமை 4 அப்ரோச்சஸ் மூலமா சால்வ் பண்ணலாம். ஒன்று ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச், இன்னொன்று சார்ட்டிங் அப்ரோச், இன்னொன்று சம்மேஷன் அப்ரோச் அண்ட் எக்ஸார் அப்ரோச். 4 அப்ரோச்சும் எப்படி சால்வ் பண்றது அண்ட் அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன, அதோட கோட் எப்படி பண்றது அப்படின்னு நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச். ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்ல ஃபர்ஸ்ட் 0ல இருந்து nக்குள்ள இருக்க எல்லா நம்பர்ஸும் எடுத்துக்கணும். இங்க nங்கிறது லென்த் ஆஃப் தி அரே. ஸோ இங்க n is equal to 3. 0ல இருந்து 3க்குள்ள இருக்க எல்லா நம்பரும் எடுக்கணும். 0, 1, 2 and 3. இப்போ இந்த ரேஞ்சில் இருக்க ஒரு நம்பரும் அரேல இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 0 எடுக்கணும். 0 எடுத்து இந்த அரேல 0 இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். செகண்ட் 1 எடுக்கணும். 1 எடுத்து இந்த அரேல இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும். நெக்ஸ்ட் 2 எடுக்கணும். 2 எடுத்து இந்த அரேல இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். நெக்ஸ்ட் 3. ஸோ இந்த மாதிரி பண்றப்போ ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் காம்ப்ளெக்சிட்டி கிடைக்கும். எப்படி அப்படின்னா, இந்த ரேஞ்சில் மொத்தம் n+1 நம்பர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், லென்த் ஆஃப் தி அரே 3னா இங்க 0ல இருந்து 3 வரைக்கும் இருக்கும். ஸோ இங்க 4 நம்பர்ஸ் இருக்கும். ஒரு நம்பருக்கும் ஒரு வாட்டி நம்ம அரேவை டிராவர்ஸ் பண்றதா இருக்கும். ஸோ 0 இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு நான் n நம்பர்ஸை டிராவர்ஸ் பண்ணியிருப்பேன் அந்த அரேல. அதே மாதிரி 1 இருக்கா இல்லையான்னு செக் பண்ண நான் n நம்பர்ஸை டிராவர்ஸ் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி 2 இருக்கா இல்லையான்னு பார்க்க n டைம்ஸ் டிராவர்ஸ் பண்ணியிருப்பேன். சேம் வே ஃபார் 3 இருக்கா இல்லையான்னு பார்க்க n டைம்ஸ் டிராவர்ஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இங்க மொத்தம் n+1 நம்பர் இருக்கு அண்ட் ஒரு நம்பருக்கும் n டைம்ஸ் நான் டிராவர்ஸ் பண்ணணும். ஸோ ஆர்டர் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டி வந்து n இன்டூ n+1 இருக்கும். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் பிளஸ் n கிடைக்கும். இந்த n ஸ்கொயர் டேர்ம் எக்ஸ்போனென்ஷியலாக க்ரோ ஆகும். ஸோ நம்ம வந்து இந்த n ஸ்கொயரை மட்டும் எடுத்துட்டு இந்த n-ஐ நெக்லிஜிபிள் பண்ணிடலாம். அதனால ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் காம்ப்ளெக்சிட்டி கிடைக்கும். இப்போ நான் சொன்ன இந்த அப்ரோச்சை எப்படி கோடாக எழுதுதுன்னு பார்க்கலாம். நான் பைத்தான் லாங்குவேஜில் கோட் எழுத போகிறேன் பிகாஸ் இட்ஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் நம்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்துப்போம் which contains the elements, and let's calculate the length of the list and store it in a variable n. Okay, first step 0ல இருந்து n வரைக்கும் நான் iterate பண்ணணும். So for I in range n+1, இது என்ன பண்ணுன்னா 0ல இருந்து 3 வரைக்கும் iterate ஆகும். So length of the array is 3 and n+1 அப்படின்னா 0ல இருந்து n வரைக்கும் iterate ஆகும். இப்போ found equal to false செட் பண்ணிப்போம். நான் என்ன பண்ணணும்னா, இந்த ஃபார் லூப் கொடுக்குற ஒரு எலிமெண்ட்டையும் எடுத்து அது அரேல இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். இனிஷியலி நான் இன்னும் செக் பண்ண ஸ்டார்ட்டே பண்ணல. ஸோ ஐ இனிஷியலைஸ் ஃபவுண்ட் டு ஃபால்ஸ். நவ் அரேவை ட்ராவர்ஸ் பண்ணணும். ஸோ இந்த ஃபார் லூப் வந்து என்னோட லிஸ்ட், அதாவது பைத்தான்ல லிஸ்ட் இன் ஜென்ரல் இட்ஸ் அரே. ஸோ அந்த அரேவை ட்ராவர்ஸ் பண்ணும். இஃப் நம் ஈக்குவல் டு ஐ, இந்த கண்டிஷன் என்னன்னா, இந்த ஐயும் இந்த நம்மும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா, அதாவது நான் தேடுற நம்பர் அரேல இருந்துச்சுன்னா ஃபவுண்ட் ஈக்குவல் டு ட்ரூன்னு செட் பண்ணிடுவேன் அண்ட் ஐ வில் பிரேக் தி இன்னர் ஃபார் லூப். அந்த நம்பர் எனக்கு அரேல கிடைச்சிருச்சுன்னா நான் இன்னும் ஃபர்தரா அந்த அரேவை டிராவர்ஸ் பண்ணாம பிரேக் பண்ணிட்டு ஃபவுண்டை ட்ரூன்னு செட் பண்ணிடுவேன். இன்கேஸ் எனக்கு அந்த நம்பர் கிடைக்கலன்னா ஃபவுண்ட் வந்து ஃபால்ஸாவே இருக்கும். ஸோ if not found, print I. அதாச்சு இப்போ எனக்கு அந்த நம்பர் கிடைக்கலனா ஃபவுண்ட் வந்து ஃபால்ஸாவே இருக்கும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி ஃபால்ஸ் அண்ட் நாட் ஆஃப் ஃபால்ஸ் இது வந்து ட்ரூன்னு ஆயிடும். ஸோ இஃப் ட்ரூ, அதாவது இந்த கண்டிஷன், இந்த இஃப் கண்டிஷன் பாஸ் ஆகி எனக்கு ஐங்கிற நம்பர் பிரிண்ட் ஆகும்.
அந்த I தான் மிஸ்ஸிங் நம்பர். Next one is sorting approach. இந்த அப்ரோச்ல ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க லிஸ்ட்டை சார்ட் பண்ணணும். இந்த லிஸ்ட்டை சார்ட் பண்ணப்போ 0, 1 and 3 அப்படின்னு ஒரு லிஸ்ட் கிடைக்கும். இப்போ இந்த லிஸ்ட்ல எல்லா எலிமெண்ட்டும் 0ல இருந்து n வரைக்கும், அதாவது 0ல இருந்து 3 வரைக்கும் ப்ரெசென்ட்டா இருந்துச்சுன்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னா 0, 1, 2, 3 அப்படின்னு இருக்கும். இப்போ இதே லிஸ்டோட இண்டெக்ஸ், அதாவது இந்த லிஸ்டோட பொசிஷன்ஸ் எப்படி இருக்கும்னா 0, 1, 2 அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து இண்டெக்ஸ் ஆஃப் தி லிஸ்ட் அண்ட் இது வந்து எலிமெண்ட்ஸ் ஆஃப் தி லிஸ்ட். இப்போ இந்த சார்ட் பண்ண அரேல 0ல இருந்து nக்குள்ள இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே அதோட இண்டெக்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 0 and 0 ஈக்குவலா இருக்கும், 1 and 1 ஈக்குவலா இருக்கும், 2 and 2 ஈக்குவலா இருக்கும். ஸோ இன்கேஸ் அப்படி ஈக்குவலா இல்லைன்னா அந்த இண்டெக்ஸ்ல இருக்க நம்பர் மிஸ்ஸிங் நம்பர்னு அர்த்தம். சி, இதுதான் நம்மளோட கொடுத்துருக்க அரே 0, 1, 3. இந்த அரேயோட இண்டெக்ஸ் 0, 1, 2. இப்போ 0 and 0 ஈக்குவலா இருக்கு, 1 and 1 ஈக்குவலா இருக்கு, 2 and 3 இஸ் நாட் ஈக்குவல். இப்போ இந்த இடத்துல 2 அப்படிங்கிறது மிஸ் ஆகுது. இந்த இண்டெக்ஸ் தான் மிஸ் ஆகுற நம்பர் அப்படின்னு அர்த்தம். ஸோ திஸ் 2 இஸ் த மிஸ்ஸிங் நம்பர். இந்த அப்ரோச்சோட காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் n log n. எப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம இங்க என்ன பண்றோம், சார்ட் பண்றோம், நெக்ஸ்ட் அந்த அரேவை டிராவர்ஸ் பண்றோம். சார்ட்டிங்க்கு எல்லா எஃபிஷியன்ட் அல்காரிதமும் ஆர்டர் ஆஃப் n log n எடுத்துக்கும். அண்ட் டிராவர்ஸ்க்கு we need n காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இதோட காம்ப்ளெக்சிட்டி n log n பிளஸ் ஆர்டர் ஆஃப் n அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த n அப்படிங்கிறது இந்த n log n கூட கம்பேர் பண்றப்போ ரொம்ப சின்னதா இருக்கும். ஸோ we can neglect this. Therefore our complexity becomes n log n. இப்போ இதே அப்ரோச்சை கோட் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் we need to have the list. இதுதான் given list. இதை சார்ட் பண்ணணும். சார்ட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி இந்த லிஸ்ட்டை சார்ட் பண்ணிக்கலாம். இப்போ for I in range, இண்டெக்ஸோட ரேஞ்ச் என்னன்னா 0 to n minus 1. ஸோ for I in range n, இது வந்து 0ல இருந்து n minus 1 வரைக்கும் ஐட்ரேட் பண்ணும். If I is not equal to number of I, அந்த இண்டெக்ஸ்ல இருக்க நம்பரும் அந்த இண்டெக்ஸும் ஈக்குவலா இல்லைன்னா print I and break the for loop. இன்கேஸ் எல்லா நம்பருமே ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா else print length of num. இப்போ இது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அரே வந்து இப்படி இருக்குன்னு எடுத்துப்போம், 0, 1, 2 இதுதான் அரேன்னு எடுத்துப்போம். இப்போ இந்த அரேயோட லென்த் 3. இங்க எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கணும்னா 0, 1, 2, 3 அப்படின்னு இருக்கணும். இந்த இடத்துல 3 தான் மிஸ்ஸிங் நம்பர். ஸோ நான் இந்த அரேவை 0ல இருந்து 2 வரைக்கும் டிராவர்ஸ் பண்றப்போ எந்த நம்பரும் மிஸ் ஆகாது. இங்க எல்லா நம்பருமே ஈக்குவல் டுன்னு தான் கிடைக்கும். 0th இண்டெக்ஸ்ல 0 இருக்கு, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கு, அண்ட் செகண்ட் இண்டெக்ஸ்ல 2 இருக்கு. ஸோ இந்த கண்டிஷன் எப்பவுமே வந்து ஃபெயில் ஆகாது அண்ட் இந்த லூப் வந்து பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த லூப் கம்ப்ளீட்டா வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னா இந்த எல் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். எல் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம என்ன பண்றோம்னா பிரிண்ட் லென் ஆஃப் நம்பர். இது என்ன பண்ணோம்னா இந்த அரேயோட லென்த், அதாவது 3 அப்படிங்கிறத பிரிண்ட் ஆகும். அந்த 3 தான் வந்து லாஸ்ட் நம்பர் விச் இஸ் மிஸ்ஸிங். அதுக்கு தான் இந்த பிளாக் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சமேஷன் அப்ரோச். இந்த அப்ரோச்சில் ஃபர்ஸ்ட் 0ல இருந்து 3க்குள்ள இருக்க எல்லா நம்பர்ஸோட சமேஷன் கால்குலேட் பண்ணோம். n into n plus 1 by 2 ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். ஸோ n வந்து இங்கே 3, ஸோ 3 into 4 by 2 which is 6. இப்போ அரேல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸோட சம்மும் கால்குலேட் பண்ணும். 0 plus 3 plus 1 this is equal to 4. இப்போ இந்த 6லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 2ன்னு ஒரு ஆன்சர் கிடைக்கும்.
அதுதான் மிஸ்ஸிங் நம்பர். இந்த அப்ரோச்சோட காம்ப்ளெக்சிட்டி n. எப்படி என்னன்னா, இங்கே நம்ம அரேயோட சம் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ண போகிறப்போ அந்த அரேவை கம்ப்ளீட்டாக ட்ராவர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ n எலமெண்ட்ஸ் இருக்கிறதுனால அந்த காம்ப்ளெக்சிட்டி n வரும். Now let's see the code for this problem. This is the given array. First we have to calculate the expected sum. Expected sumனா இப்போ நம்பர் 0ல இருந்து 3 வரைக்கும் கரெக்டாக இருந்துட்டா ஒரு சம் கிடைக்கும். அந்த சம் தான் expected sum. So which is n into n plus 1 by 2. So இங்கே n வந்து length of the array. Next one actual sum. Actual sumங்கிறது அந்த அரேவை ஆட் பண்ணால் கிடைக்கிற சம். ஃபர்ஸ்ட் ஆக்சுவல் சம் 0ன்னு வச்சுப்போம். இப்போ அரேவை கம்ப்ளீட்டாக ட்ராவர்ஸ் பண்ணி ஒரு நம்பரை ஆட் பண்ணணும். For I in range n, actual sum plus equal to nums of I. இப்போ இது ஆக்சுவல் சம்மை கால்குலேட் பண்ணிடும். Then we have to print the difference between the expected sum and the actual sum. இந்த expected sumமையும் actual sumமையும் மைனஸ் பண்ணால் நமக்கு மிஸ்ஸிங் நம்பர் கிடைச்சிரும். அண்ட் print ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதை நம்ம print பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் XOR approach. இந்த XOR approachல 0ல இருந்து 3க்குள்ளே இருக்க எல்லா நம்பர்ஸையும் ஃபர்ஸ்ட் XOR எடுத்துக்கணும். 0 XOR 1 XOR 2 XOR 3. தென் அரேயில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் XOR எடுத்துக்கணும். 0 XOR 3 XOR 1. தென் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் கம்பைனாக XOR எடுக்கணும். இப்போ 0 XOR and 0 will cancel out, 1 XOR 1 will cancel out and 3 XOR 3 will cancel out. நமக்கு இப்போ 0 XOR 2 அப்படின்னு ரிசல்ட் கிடைக்கும். 0 XOR 2 is nothing but 2. இந்த 2 தான் மிஸ்ஸிங் நம்பர். இந்த ப்ராப்ளம் ஒரு டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் n. ஏன் அப்படின்னா இங்கே அரேயில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் XOR எடுக்கப்போ அரேயை கம்ப்ளீட்டாக ட்ராவர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அரேயில் n எலமெண்ட்ஸ் இருக்கிறதுனால டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் n. இப்போ இதோட கோட் பார்த்துடலாம். First let's have the given list. Let's calculate n. n is length of the list. So len of nums. And let's initialize two variables XOR 1 which is equal to 0 and XOR 2 is also equal to 0. இந்த XOR 1 அப்படிங்கிறது அரேயில் இருக்க எல்லா நம்பர்ஸையும் XOR பண்ணணும். அண்ட் XOR 2 அப்படிங்கிறது 0 to 3ல இருக்க எல்லா நம்பர்ஸையும் XOR பண்ணணும். Now for num in nums XOR 1 XOR is equal to num. இது அரேயில் இருக்க எல்லா நம்பர்ஸ்குள்ளேயும் XOR எடுத்துரும். Then for I in range n plus 1. எனக்கு இந்த XOR 2ல 0ல இருந்து 3க்குள்ளே இருக்க எல்லா நம்பர்ஸையும் XOR எடுக்கணும். ஸோ n plus 1 அப்படின்னா 0ல இருந்து 3க்குள்ளே ஐட்ரேட் ஆகும். ஸோ XOR 2 XOR is equal to I. இப்போ கம்பைன்ட் XOR எடுக்கணும்ல. ஸோ print XOR 1 XOR XOR 2. This will print the missing number. நீங்க டிஎஸ்ஏ புதுசா கத்துக்கிறீங்களா? அப்படி இல்ல ரொம்ப நாளா கத்துட்டு இருக்கேன் ஆனா ஒரு क्वेश्चन கூட சால்வ் பண்ண முடியலன்னு ஃபீல் பண்றீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நான் இந்த டிஎஸ்ஏ சீரிஸ்ல டெய்லி அப்லோட் பண்ற சேலஞ்சஸை என் கூட சேர்ந்து நீங்களும் சால்வ் பண்ணுங்க. 1 month கன்சிஸ்டன்டா சால்வ் பண்ணா போதும். நான் கொடுக்குற பேட்டர்ன்ஸை லேர்ன் பண்றது வச்சு எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் 2 minutesல சால்வ் பண்ணிடுவீங்க. அது மட்டும் இல்லாம நான் சால்வ் பண்ற ப்ராப்ளம்ஸை நீங்க லீட் கோட்ல போய் சால்வ் பண்றப்போ உங்க ரெஸ்யூமும் பில்ட் ஆகும். ஸோ மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.